भग्नः सलग्न हृदयोऽपि नृपै प्रणुन्नो युद्धं त्वया व्यथित षोडश कृत्व एवम् अक्षौहिणी शिव शिवास्य जघन्थ विष्णो सम्भूय सैकनवदित्रिशतं तदानीम्. எங்கும் நிறைந்திருக்கும் ஏந்தலே, ஜராசந்தன் தோற்றுப்போய் வெட்கமுற்று மடங்கி இருந்தபோது மற்ற அரசர்களை அவனை தூண்டிவிட அவன் தங்கள் மீது 16 தடவைகள் படையெடுத்து போர் புரிந்தான். அப்போர்கள் எல்லாவற்றிலுமாக சேர்த்து 391 அக்ஷௌஹிணி படைகளை தாங்கள் அழித்தீர்கள் அல்லவா? சிவசிவ. அஷ்டாதசேஸ்ய சமரே சமுபேயுஷித்வம் दृष्ट्वा पुरोध यवनं यवनत्रिकोट्या त्वष्ट्रा विथाप्य पुरमाशु पयोधि मध्ये तत्राथ योगबलद स्वजनानदैषीः. ஜராசந்தன் 18வது முறையும் படையெடுத்து வந்து நெருங்கினான். அப்போது அவனுடன் 3 கோடி யவன வீரர்களோடு அந்த யவனர் தலைவனை கண்டு உணர்ந்தீர்கள். அதனால் விரைந்து விஸ்வகர்மாவை கொண்டு உடல் நடுவன் ஒரு நல்ல நகரை நிர்மாணம் செய்து தங்கள் யோக சக்தியினால் தங்கள் பிரஜைகளை எல்லாம் மதுரையிலிருந்து அங்கு கொண்டு போய் சேர்த்தீர்கள் அல்லவா? तत्भ्यां त्वं पद्ममाली चकित इव पुरा निर्गतो धावमानो म्लेच्छेसेनानुयातो वध सुकृत विहीनेन शैलेन्यलैषीः सुप्तेनाङ्घ्र्याहतेन द्रुतमथ मुचुकुन्देन भस्मीकृतेऽस्मिन् भूपायास्मै गुहान्त सुललितवपुषा तस्थिषे भक्तिभाजे. தாங்கள் தாமரை மாலை அணிந்தவராய் பகைவனுக்கு அஞ்சி ஓடுபவர் போல் மதுராபுரியில் இருந்து வெளிவந்து ஓடினீர்கள். தங்கள் கையால் மரணம் அடைய புண்ணியம் செய்யாத யவ்வன தலைவன் தங்களை பின்தொடர்ந்து ஓடி வர தாங்களோ ஒரு மலை குகையினுள் புகுந்து மறைந்து விட்டீர். யவனன் குகைக்குள் தொடர்ந்து வந்து அங்கு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த முசுக்குந்தரை காலால் உதைக்க அவர் கண் விழித்து அவனை உறுத்து நோக்க அவன் எரிந்து சாம்பலாகி போனான். ஹரி பக்தரான அந்த ராஜரிஷிக்கு தாங்கள் அந்த குகையிலேயே அழகொழுகும் பசிய திருமேனியுடன் காட்சியளித்தீர்கள் அல்லவா?